Dear students, இப்போ strength of material second unitல shear force and bending momentல இருக்க ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம்ஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணணும். ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிவிட்டு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குதுன்னு அதை என்டர் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஏபி ஆஃப் ஸ்பேன் 2.5 meter is carrying 2 point loads 2 kN 4 kN given. Draw shear force and bending moment diagram for the beam. இப்போ டேட்டான்னு பார்க்கும்போது ஸ்பேனோட லென்த்து கொடுத்துருக்கு, பாயிண்ட் லோடு கொடுத்துருக்கு. இந்த பீம் வந்து என்ன டைப் ஆஃப் பீம்ன்றது முதல்ல நம்ம பார்க்கணும். இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு சொல்லும்போது ரியாக்டிவ் ஃபோர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதே கேண்டிலீவர் பீம் வந்து ரியாக்டிவ் ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது ரியாக்டிவ் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸை பார்க்கணும். அண்ட் அப்வர்ட் ஃபோர்ஸ் அண்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸுன்றது நம்ம பார்க்கணும். அதை பார்த்து ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ரியாக்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். இப்போ இதில் பார்க்கும்போது ரியாக்டிவ் ஃபோர்ஸோட கேல்குலேஷன்ஸ் பண்ணும்போது டேக்கிங் மூமெண்ட்ஸ் அபவுட் ஏன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து மூமெண்ட்ஸ் எடுக்கணும்னா பி. அப்போ இது பிவட்டல் பாயிண்ட்ஸ். பி வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸ். இப்போ இதனுடைய டிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கணும். 2.5 into RB தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்ஸ் லோட் சொல்கிறோம். பாயிண்ட் லோடோடு 2 into 1 meter 4 into 2.5 1.5 meter எடுத்துக்கணும். ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஆர்பி கிடைக்கும். ஆர்பி பேஸ் பண்ணி அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸை ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஆர்ஏவும் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதை பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லைடில் ஷியர் ஃபோர்ஸும் இருக்குது, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இருக்குது. இப்போ இந்த ஸ்லைடில் பார்க்கும்போது ஆர்பி ஈக்குவல் டு 2.5 இருக்குல்ல, ஈக்குவல் டு 2 into 4 into 1.5 8 இருக்குது. ஆர்பி 3.2 kN, ஆர்ஏ 2.8. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதில் எஃப்ஏ வந்து 2.8. எஃப்ஏ அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் பண்ணும்போது ஆர்ஏ அந்த ரியாக்டிவ் ஃபோர்ஸோட மூமெண்ட் ஸ்லைடை பார் 2.8 kN அப்வர்டில் வெர்டிக்கலாக மூவ் பண்ணும். அந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண 2.8. ஸோ இந்த ஏலேருந்து சிக்கு வந்து எந்த லோடுமே ஆக்ட் பண்ணலை. அப்போ ஸோ ஹரிசாண்டலாக மூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து திஸ் இஸ் பாயிண்ட் லோடு 2 kN. இது ஃபோர்ஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ்ன்றதுனால மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணும்போது 2.8 மைனஸ் பண்ணும்போது இந்த இடத்துல 0.8 வந்துடும். ஸோ இந்த சியிலேருந்து டிக்கு எந்த ஃபோர்ஸுமே இல்லை, ஆக்ட் ஆகலை. அதனால் ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறோம். ஃபர்தராக இங்கே 4 kN டவுன்வர்டில் ஆக்ட் பண்ணும்போது ஃபர்தராக மைனஸ் பண்ணும்போது இட் வில் பிகம் -3.2 மாறிடும். ஸோ டியிலேருந்து பிக்கு எந்த ஃபோர்ஸுமே இல்லை. ஸோ அதனால் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட். தென் இது அப்வர்ட் ஃபோர்ஸ்ன்னும்போது 3.2 க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துல 0க்கு வரணும். ஆஸ் இட் இஸ் 0க்கு வந்து அப்போது இந்த ஷியர் ஃபோர்ஸ் நீங்கள் போட்ட கேல்குலேஷன் இஸ் கரெக்ட். அதர்வைஸ் இந்த ரியாக்டிவ் ஃபோர்ஸை இந்த பியோட ரியாக்டிவ் ஃபோர்ஸ் ஆட் பண்ணும்போது 0 வரலைனாக்கா சம் மிஸ்டேக்ஸ் நடந்துருக்குன்னு கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து பெண்டிங் மூமெண்ட் பார்ப்போம். பெண்டிங் மூமெண்ட்டு ஏ நார்மலாகவே பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ அண்ட் எண்டு பாயிண்ட்ஸில் 0. ஏன்னா அதனுடைய டிஸ்டன்ஸ் எக்ஸ் டபிள்யூ இன்ட்டு எக்ஸ் டிஸ்டன்ஸ். அப்போ எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 0. டிஸ்டன்ஸ் 0 இருக்கும்போது ஏ வந்து வெயிட் இருந்தாலும் அது 0 ஆகும். அப்போது எம்ஏவும் 0 தான், எம்பியும் 0 தான். அப்போது எம்சி பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் ரியாக்டிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆர்ஏ இன்ட்டு டிஸ்டன்ஸ் 1 meter பார்க்கும்போது தட் வில் கெட் தி பெண்டிங் மூமெண்ட் அட் சி கிடச்சிடும். அதே மாதிரி டிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பியிலேருந்து மல்டிப்ளை பண்ணாக்கா ஆஸ் இட் இஸ் முடிச்சிடும். அதர்வைஸ் எம்ஏலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஏலேருந்து டியோட டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் ஆஃப் ஏ இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் பண்ணாலும் வரும். இப்போ பார்ப்போம். ஸோ இது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். இப்போ இதில் பார்க்கும்போது எம்ஏ 0, எம்சி 2.8 into 1 2.8. இது டிஎம் 3.2 into 1ன்றது பியிலேருந்து எடுக்கிறது. பியிலேருந்து டியோட டிஸ்டன்ஸ் 1, அப்போ 3.2. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த டயக்ராம் வரையணும். ஸோ 2.8 3.2 க்ளோஸ் எம்ஏஓ எம்பிஓ 0. ஸோ இதில் பார்க்கும்போது இது வந்து இது மட்டும் பாசிட்டிவில் இருக்குது. சில டிராயிங்கெல்லாம் வந்து ஏபிக்கு கீழே வரும். அப்படி பார்க்கும்போது இதில் வந்து
இந்த பெண்டிங் மொமெண்ட் கால்குலேஷன்ஸை பார்க்கும்போது எல்லாமே பாசிட்டிவில் இருந்ததுனால இதுக்கு ஏபிக்கு அப்வர்ட்ஸில் தான் நம்மளால் பெண்டிங் மொமெண்ட்டு வரைய முடியும். சில இடத்துல கீழே வரும், அப்போ அந்த பெண்டிங் மொமெண்ட் வந்து பிலோ நெகட்டிவில் போகும்போது தான் நமக்கு கீழே போகும். இது எல்லாமே பாசிட்டிவ்ன்றதுனால மேலே வரும். நெக்ஸ்ட்டு சம் அப்போ. ஸோ இந்த சம்மில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் 6 மீட்டர் லாங் இஸ் கேரிங் ஏ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு வந்து பார்ஷியலாக தான் ஆக்ட் ஆகிருக்கு இந்த பீமில், ஃபுல்லாக இல்லை. 5 kN/m ஓவர் தி லென்த் 3 meters. அந்த 3 மீட்டருக்கு ஸ்பேனோட லென்த் வந்து 6 மீட்டர். பட் யூடிஎல் ஆக்ட் ஆகுது வந்து 5 kN/m 3 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஓவர் எ லென்த் ஆஃப் 3 மீட்டர் ஃப்ரம் தி ரைட் ஹேண்டில் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. ஸோ ட்ரா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார் தி பீம் அண்ட் ஆல்சோ கால்குலேட் தி மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஆன் தி செக்ஷன் கேட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி கொஸ்டின்ஸ். இதில் கொடுத்துக்கிறது பார்க்கும்போது திஸ் இஸ் ஆல்சோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் 1. என்ன டைப் ஆஃப் பீம்ன்றது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கிவன். இப்போ ஸ்பேனோட லென்த் இஸ் ஆல்சோ கிவன், தட் இஸ் 6 மீட்டர். அப்போ எண்டு டு எண்டு தான், திஸ் இஸ் நாட் ஓவர் ஹேங்கிங் பீம். அப்போ எண்டு டு எண்டு மட்டும்தான் இதில் ரியாக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் யூடிஎல் டைப் ஆஃப் லோடு வந்து யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. அப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு இஸ் ஆல்சோ கிவன். அது கூட பார்ஷியலாக தான் இருக்குது, ஒன் எண்டில் இருக்குது. இப்போ பெண்டிங் மொமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ இந்த கேஸ்லேயும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுன்னு கிட்ட ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அட் ஏ அண்ட் பி ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே பார்க்கும்போது லென்த்து கொடுத்துருக்கு, யூடிஎல் கொடுத்துருக்கு இல்லையா. இப்போது டேக்கிங் மூமெண்ட்ஸ் அட் ஏ பார்க்கும்போது ஆர்பி இன்ட்டு 6, ஏன்னா ஸ்பேனோட லென்த்து 6, தட் இஸ் ஈக்குவல் டு 5 × 3ன்னு சொல்கிறேன்னா 5ன்றது kN/m யூடிஎல் கொடுத்துருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர்னு கொடுத்துருக்கு. அப்போ அந்த 3 × 5ன்றது டோட்டல் லோட். ஆக்சுவலாக பெண்டிங் மூமெண்ட்ன்றது ஆக்சுவலாக ரியாக்டிவ் ஃபோர்ஸுக்கு பெண்டிங் மூமெண்ட் இதுவே நத்திங் பட் பெண்டிங் மூமெண்ட் தான். அந்த டோட்டல் லோட் ஆக்டிங்கிறது W × L. இங்கே W 5 × 3ன்றது W. டிஸ்டன்ஸ் வந்து 4.5ன்னு இங்கே கொடுக்குறோம். 4.5 ஃப்ரம் வேர் அட் ஏ. அப்போ ஏலிருந்து அந்த யூடிஎல் இருக்கிற டிஸ்டன்ஸ், யூடிஎலுக்கும் மிட் பாயிண்ட்டை தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஆல்ரெடி அந்த யூடிஎல்லில் இல்லாத பார்ட் வந்து 3 மீட்டர், யூடிஎல் வந்து 3 மீட்டர் ஆக்ட் ஆகுது. அதில் மிட் பாயிண்ட் அது மட்டும்தான் நம்ம எடுக்கணும், அது 1.5. அப்போ 3 + 1.5 4.5, இப்போ 67.5. இப்போ RB ஈக்குவல் டு 11.25 kN. RA வந்து RAன்றது ஈக்குவல் டு ஏற்கனவே இருக்க லோடு ஆக்டிங் ஆன் தி பீம் மைனஸ் ஆஃப் RB. அப்போ லோடு ஆக்டிங் ஆன் தி பீம் எவ்வளோ? UDL 5 × 3 15. 15லேருந்து 11.25 போகும்போது 3.75 kN. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் டயக்ராம் வரையறதுக்கு ஷியர் ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ, ரியாக்டிவ் ஃபோர்ஸ் தான் ஷியர் ஃபோர்ஸ். ரியாக்டிவ் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் இருக்குது, அப்போ 3.75 kN. அடுத்து சி பார்க்கும்போது சிக்கு வரைக்கும் எந்த லோடுமே ஆக்ட் ஆகாததுனால அது ஹரிசாண்டலாக நமக்கு இருக்குது. இங்கே ஹரிசாண்டல் மூமெண்ட் ஆகும். அடுத்து இதில் பாயிண்ட் லோடுன்னு சொல்லும்போது இதை வந்து நம்ம ஷியர் ஃபோர்ஸ் வரையும்போது வெர்டிக்கலாக அப்போர்ட் டவுன்வர்ட் மூமெண்ட்டில் வெர்டிக்கலாக தான் மூவ் பண்ணணும். பட் இந்த யூடிஎல்லாக இருக்கும்போது ஸ்லாண்டிங்காக மூவ் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்லாண்டிங்காக பண்ணும்போது இப்போ சியிலிருந்து ஆக்சுவலாக பிக்கு ஸ்லாண்டிங்காக மூமெண்ட் ஆகிருக்கு. எனக்கு ஃபுல்லாகவே யூடிஎல் இருக்கிறதுனால சின்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஸ்லாண்டிங்காக மூவ் ஆயிருக்கு. இப்போ வந்து இங்கே லோடே இல்லாததுனால 3.75. இப்போ இங்கே இதை ட்ரா பண்ணும்போது இங்கே 3.75. இப்போ எவ்வளோ இது? 5 × 3 15. 3.75 மைனஸ் ஆஃப் 15 போடும்போது இப்போ நமக்கு வர்றது வந்து 11.25. இப்போ ரியாக்டிவ் ஃபோர்ஸ் எவ்வளோ? 11.25 ஆட் பண்ணாக்க 0ல் வந்து நிற்கும். அப்போது ஸோ நம்ம ட்ரா பண்ண கேல்குலேஷன்ஸ் பண்ண ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ கரெக்ட். தென் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையும். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அட் ஏ அண்ட் பி 0ன்றது தெரியும். ஏன்னா MA அண்ட் MB 0, ஏன்னாக்கு எக்ஸ் வேல்யூஸ் 0. ஸோ லோட் ஆக்டிங் அட் தி பாயிண்ட், அப்போ டிஸ்டன்ஸ் இல்லை அதில், அப்போ 0. இங்கேயும் அதே தான் 0. ஸோ அப்போ இந்த சி வேல்யூ மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒன்று மேலே RA இன்ட்டு இந்த 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் தி வேல்யூ அப் பெண்டிங் மூமெண்ட் அட் சி. பட் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், அதான் நம்ம ஃபைண்ட். இப்போ பார்க்கும்போது இங்கே பெண்டிங் மூமெண்ட் A 0, B 0, சிக்கு வந்து ரியாக்டிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இப்போ இது தெரிஞ்சு போச்சு.
இப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் பார்க்கணுன்னா இப்போது இதில் பார்க்கணும். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்ன்றது ஷியர் ஃபோர்ஸில் ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோன்ற பாயிண்ட்டு தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் எங்கே ஜீரோ? அட் எம்மில் ஷியர் ஃபோர்ஸ் ஜீரோ, இங்கே தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி பெண்டிங் மொமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த 2 ட்ரையாங்கிளை எடுக்கணும். இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, சிஎம் இந்த ஒரு ட்ரையாங்கிளையும் இங்கே எம்பி இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு 2 ட்ரையாங்கிளை மட்டும் எடுக்கணும். இந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்கூலில் படித்தது தான். கரஸ்பாண்டிங் ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கூலில் ஜாமெண்ட்ரி படித்த அதே கான்செப்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 சைட்ஸ் நம்ம எடுத்து வரோம். இப்போ வந்து ஹரிசாண்டல் சைடு அண்ட் வெர்டிகல் சைடு. இங்கே எதை எடுக்கிறோமோ, இங்கே எதை எடுத்து நம்ம நியூமரேட்டரில் போகிறோமோ அதே சைடு தான் இதுக்கு எடுத்து போகணும். இப்போ பார்க்கும்போது சிஎம்ன்றது எக்ஸ் பை இந்த பர்டிகுலர் வேல்யூ. இந்த பர்டிகுலர் நமக்கு தெரியும் 3.75. எக்ஸ் பை 3.75 சொன்னால் இந்த பிஎம்மோட டிஸ்டன்ஸு டிவைடட் பை 11.25 போகணும். அப்போ பிஎம்மோட டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆல்ரெடி இங்கே இருக்குது. பிசியோட டிஸ்டன்ஸ் 3, அதில் எக்ஸ் மைனஸ் பண்ண எவ்வளோ வரும்? 3 - x. அப்போ 3 - x பை 11.25. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டால் நமக்கு வரக்கூடியது வந்து 0.75. அப்போ ஆல்ரெடி 3 மீட்டர்ஸ் இருக்குது. 3 மீட்டருக்கு அடுத்து ஒரு 0.75 டிஸ்டன்ஸில் தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டு கிடைக்குது. அப்போ அதனுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் எவ்வளோ? 3.75 ஆக்ட் ஆகுது. அப்போ 3.75 இந்த இடத்துல இப்படி தான் போடணுன்றது அவசியம் இல்லை, வேறு மாதிரியும் போடலாம். 3.7 நமக்கு வந்து இங்கே பார்க்கணும். இப்போ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இங்கே 3.75. இப்போ இங்கே பார்க்கும்போது 3.75 இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் பார்க்கணும். இதனுடைய டிஸ்டன்ஸை பார்க்கணும். 3 + 0.75 இருக்கு இல்லையா, இது 0.75 கிடச்சிது. ஆக்சுவலாக இது யூடிஎல், இதனோட மிட் பாயிண்ட் நம்ம பார்க்கணும். அப்போ 3 இன்ட்டு 3.375 அது இந்த மிட்டில் ஆக்ட் ஆகும். இன்ட்டு லோடு, திஸ் டிஸ்டன்ஸ். அப்போ லோடு பார்க்கும்போது 5 × 0.75 மல்டிப்ளை பண்ணாவே நமக்கு வந்துடும். அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்தாவே போதும். அப்படி எடுத்தாலும் இந்த ஆன்சர் வரும். இல்லை இதில் போட்டிருக்கிற மாதிரி இதை போட்டு 5 × 0.75 போட்டால் 2 ஆன்சருமே கரெக்டாக தான் இருக்கும். யூஸ்வலாக கிளாஸ் ஹவர்ஸில் எப்படி போட்டால் மாதிரி போட்டாவே போதும். நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்ப்போம். ஸோ 3rd கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஏபி 6 மீட்டர் லாங். இதில் யூடியில் போத் எண்ட்ஸில் இருக்குது பர்டிகுலர் டிஸ்டன்ஸில். இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி ஏசியில் 4 kN, டிபியில் 2 kN/m யூடிஎல் ஆக்ட் ஆகுது. பட் டிஸ்டன்ஸ் வந்து வேறு ஆகுது. இது 1.5. யூடிஎலும் ரெண்டும் வேறு தான். அது இல்லாமல் பாயிண்ட் லோட் இஸ் ஆல்சோ ஆக்டிங் அட் இ. ஸோ இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒரு மெத்தட் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிட்டாவே அடுத்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். பாயிண்ட் லோடுக்கு வந்து வெர்டிகல் மூமெண்ட்ஸு, யூடியில் வந்து ஸ்லாண்டிங் மூமெண்ட் எஃப்டிஎல்ல பண்ணணும். அந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமில் பண்ணணும். இப்போ பார்க்கும்போது ரியாக்டிவ் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட், பிகாஸ் இட் இஸ் a simply supported beam. ஃபஸ்ட்டு we should find out the reactive forces. ரியாக்டிவ் ஃபோர்ஸ்க்கு ரெண்டு கான்செப்ட். ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் ஈக்குவல் டு கிளாக்வைஸ் மூமெண்ட்ஸ். அப்போ இப்போ டேக்கிங் மூமெண்ட்ஸ் அட் ஏன்னு சொல்லும்போது ஏபியோட டிஸ்டன்ஸ் 6 மீட்டர். இப்போ ஆர்பி இஸ் த ரியாக்டிவ் ஃபோர்ஸ். ஆர்பி × 6 இது ஆன்டி கிளாக்வைஸ். தட் இஸ் ஈக்குவல் டு இது இப்போ எப்படி கிளாக்வைஸ் மூமெண்ட்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். அப்போ சின்ற பாயிண்டில் இங்கே எடுக்கும்போது பார்த்து இந்த டோட்டல் வெயிட் வந்து ஆக்ட் ஆகும்போது இந்த டோட்டல் வெயிட் வந்து ஏலேருந்து சியை பார்க்கும்போது ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். இந்த வெயிட் வந்து ஆல்வேஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். அப்போ கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸ். அப்போ அதனுடைய வெயிட்டு பார்க்கணும். வெயிட் இன்ட்டு டிஸ்டன்ஸ் இல்லை 4 × 1.5. இதனுடைய மிட் டிஸ்டன்ஸ் 1.5ல் பாதி 0.75 ப்ளஸ் இங்கிருந்து இதனுடைய மிட் டிஸ்டன்ஸுக்கு நம்ம போகணும். இதனோட மிட் டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் லோடு பார்க்கணும். W × 3 இது டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது இங்கேருந்து இது வரைக்கும் 3, இதில் ஒரு மிட் பாயிண்டில் 1.5, அப்போ 4.5 ப்ளஸ் பாயிண்ட் லோடு. பாயிண்ட் லோடு how much டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது இங்கே இது டோட்டலாக 6, இங்கே 1.5 போடும்போது 4.5, 5 × 4.5 இப்போ 54. ஆர்பி தனியாகவும் ஆர்பி ஈக்குவல் டு 9 kN கிடச்சிச்சு. இப்போ இது வந்து அப்வர்ட் அண்ட் டவுன்வர்டு
upward force is equal to the downward force என்ற கான்செப்டில் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் RA. ஸோ அப்போ upward force எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 4 × 1.5, இதில் 2 × 3 + 5 எல்லாமே ஆட் பண்ணுறது தான் upward. இது downward force, இது upward force. எவ்வளோ? RB வந்து upward force. இப்போ மைனஸ் பண்ணும்போது கிடைக்கிறது தான் டிஃப்ரென்ஸ். RA + RBன்றது upward force, இந்த லோடு ஆக்ட் ஆகுது டவுன்வர்ட் ஃபோர்ஸ். இதனோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது RA தனியாக நமக்கு கிடைக்குது 8 kN. இப்போ இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ஸ். இப்போ நமக்கு RA கிடைச்சிச்சு 8. அப்போ வெர்டிக்கலாக மூவ் பண்ணுறோம். அது பார்ட்டிகுலர் பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணுறோம். இங்கேருந்து இதனுடைய வெயிட்டு இப்படி இதனுடைய வெயிட்னு 4 × 1.5 6 இல்லையா? அந்த 6 8லேருந்து 6 மைனஸ் பண்ணணும். அப்போ 2 கிடைக்குது. இது யூடிஎல்ன்றதுனால ஸ்லாண்டிங்காக போகிறோம். அட் பர்டிகுலர் பாயிண்ட் சியில் 2ல் இந்த பாயிண்ட்ஸை அப்படியே டவுன்லோட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கடுத்து D வரைக்கும் லோடே இல்லாததுனால ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறோம். அப்போ அட் பாயிண்ட் Dயில் பொறுத்த வரைக்கும் D இந்த கிடச்சிச்சு. இப்போ Dயிலிருந்து B வரைக்கும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஆனால் இங்கே பர்டிகுலராக இந்த என்ற பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு வரைக்கும் நம்ம போட்டால் போதும். ஈக்கான லோடு வந்து பார்க்கும்போது இது வந்து 1.5 டிஸ்டன்ஸ் யூடியில் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 1.5 × 2 3 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போது 2லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணும் -1. அப்போ -1ன்ற பாயிண்ட் நோட் பண்ணி இங்கே இது யூடிஎல்ன்றதுனால ஸ்லாண்டிங் லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸ்லாண்டிங் லைன் ட்ரா பண்ணிட்டு பர்டிகுலர் அந்த என்ற பாயிண்டில் பாயிண்ட் லோடு இருக்கிறதுனால ஃபர்தராக மைனஸ் இது ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ்னும் போது சைன் கன்வென்ஷன் மைனஸ். அப்போ -5 போடும்போது இப்போது இதுவே 1ன்றது மைனஸ் தான் ஆகுது. -1 போது -6 மாறுது. இது நெகட்டிவ்ன்றதுனா -6. -6 இந்த பார்ட் இருக்குது யூடிஎல் இருக்குல்ல, இது யூடிஎல் இட் இஸ் ஆல்சோ ஆக்டிங் டவுன்வர்ட்ஸும் போது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டோட லோடுன்னு பார்க்கும்போது 1.5 இங்கே 1.5 ஏன்னா 3 இல்லை பாதி இல்லையா? அப்போ 2.25. இப்போ ஃபர்தராக இதிலேருந்து பார்க்கும்போது இது வந்து 2 × 1.5 3. அப்போ 6 -6 -3 போடும் -9 அங்கே வந்துடும். அப்போ ரியாக்டிவ் ஃபோர்ஸ் 9. அப்போ ப்ளஸ் இது +9. அப்போ 0வில் வந்து நிற்குது. ஸோ நம்ம போட்ட கேல்குலேஷன் இஸ் கரெக்ட். ஷியர் ஃபோர்ஸில் அந்த பீன்ற பாயிண்ட்டில் ஆட் பண்ணாக்க 0வில் வந்து நின்னாக்க அப்போ நம்ம கேல்குலேஷன்ஸ் கரெக்ட். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சாச்சு. அப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கேல்குலேஷன்ஸ் பார்ப்போம். பெண்டிங் மொமெண்ட்டில் MAன்றது 0, தட்ஸ் நோன் வெல். MAவும் 0 தான், MBயும் 0 தான். அப்போ MCA கேல்குலேஷன்ஸ் பண்ணணும். MCன்றது அதாவது RA × டிஸ்டன்ஸ், அது 1.5 டிஸ்டன்ஸ். இது 8 × 1.5 8 இந்த சீன்ற பாயிண்ட் 8 × 1.5. இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இது நம்ம எடுத்துருக்கிறோம். அப்போ 8 × 1.5 அண்ட் இந்த லோடு இருக்கு இல்லையா 4 × 1.5 இட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். அப்போ 4 × 1.5 லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ், இந்த மிட் டிஸ்டன்ஸ் தான் 1.5ல் பாதி எவ்வளோ 0.75. அப்போ இங்கேருந்து இதுக்கு ஆக்ட் ஆகிற லோடை மைனஸ் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணும்போது வர்றது தான் இந்த 7.5. நெக்ஸ்ட்டு வந்து 8 × இந்த டிஸ்டன்ஸ் மொத்தமே 6. அப்போ Dன்ற பாயிண்ட்டு 3. 8 × 3 8 × 3 ஃபஸ்ட்டு போடணும். 8 × 3 மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு UDL 4 × 1.5 அது நல்லா தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் அதாவது அதனுடைய பர்டிகுலர் UDLோட டிஸ்டன்ஸ் வந்து 1.5, அதாவது UDLோட வேல்யூ 4 × 1.5, அதனோட டிஸ்டன்ஸ் வந்து 2.25 எப்படி வருதுன்னு பார்த்து சொன்னேன். இதில் பாதி எவ்வளோ 0.75. ஸோ இங்கே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலாக இங்கே தானே இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3ல் இந்த 0.75 மைனஸ் பண்ணுற டிஸ்டன்ஸ் மட்டும் தான் நம்ம கேல்குலேஷன்ஸ் எடுத்து போடணும். அதுதான் இந்த இடத்துல 2.25. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் MEயில் வந்து 9.1.5 அதாவது இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இது 1 மொத்தமே 6. அப்போ 4.5 இங்கே ஏலேருந்து 4.5 ஏலேருந்து 4.5 8 × 4.5 இந்த பர்டிகுலர் என்ற பாயிண்ட் 8 × 4.5 மைனஸ் ஆஃப் இந்த டிஸ்டன்ஸ் இந்த 0.75 இங்கிருந்து இதனோட டிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதில் வந்து 4.5 × 1.5 × 0.75 ப்ளஸ்ஸு இது ஒரு டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் 2.5 டிஸ்டன்ஸ் ப்ளஸ் 1.5 டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணணும்.
இது இல்லாத ஃபர்தராக இங்கே ஒரு யூடிஎல் இருக்குது 2 × 1.5. 2 × 1.5ன்றது ஆக்சுவல் லோடு. அப்புறம் அதனோட டிஸ்டன்ஸ்னு போகும்போது இந்த 1.5ல பாதி 0.75 டிஸ்டன்ஸ் இதை ஆட் பண்ணி போடணும். இந்த இடத்துல இருக்கும் 9.15 minus of 2 × 1.5 × 0.75. இதை 11.25ன்றதை இப்போ இந்த இடத்துல போடும்போது ஒரு 9ன்றது இருக்கு இல்லையா, 9 போட்டு 9 × 1.5 இங்கே 9 × 1.5 மைனஸ் ஆஃப் 4 × 1.5 பை இன்ட்டு 0.75 மைனஸ் பண்ணாலும் அந்த ஆன்சர் வரும். ஸோ பியிலேருந்தும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது கன்ஃபியூஸாக இருந்தால் பியிலேருந்தும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கேஸ் இதில் 0 வருது. இதில் 0 இது கிராஸ் ஆகிறதுனால ஷேர் ஃபோர்ஸ் இஸ் 0. Whenever shear force is 0 means that particular point is the maximum bending moment. அப்போ maximum bending moment find out பண்ணணும். அப்போ maximum bending moment find out பண்ணுறதுக்கு நமக்கு calculations பண்ணணும். அது ட்ரையாங்கிள் பேஸே பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாக்க இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்தப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து 1 இது 2ன்னு தெரியும். இது எக்ஸு. இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 1.5. இந்த ட்ரையாங்கிள் வந்து அதாவது போத் சைட்ஸ் அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்ட் அந்த பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வந்துடும். x/1 1.5 மைனஸ் x/2 போட்டு x ஈக்குவல் டு 0.5 மீட்டர்ஸ். இந்த எக்ஸுன்னு டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ தட் இங்கே ஏலேருந்து பாயிண்ட்டை அது ஒரு 0.5 டிஸ்டன்ஸ் வந்ததுனால 9 × 1.5 + 0.5 மைனஸ் ஆஃப் 2 × 2 1 மைனஸ் ஆஃப் 5 × 0.5 கால்குலேஷன்ஸ் போடும்போது 11.5 kN. இதுதான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட். எந்த பர்டிகுலராக 0ல். இது நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் கேல்குலேஷன்ஸில் 11.25. இப்போ 11.25 இருக்குது, இங்கே 10.5 இருக்குது. அப்போ whichever is greater 11.5 is the greater. So that this is maximum bending moment. அப்போ MBA வந்து 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போம். இது வந்து ஓவர் ஹேங்கிங் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்லேயே ஓவர் ஹேங்கிங் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம் வந்து எய்தர் லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கலாம், இல்லை போத் சைடும் ஓவர் ஹேங்கிங். இது வந்து ரைட் சைடு ஓவர் ஹேங்கிங். இதில் டேட்டாஸ்ன்னு பார்க்கும்போது ஓவர் ஹேங்கிங் பீம் வந்து ஒரு டயக்ராம் பேஸ்டு தான். ஆல் டைமென்ஷன்ஸ் கிவன். இப்போது ஸ்பேனோட ஃபுல் லென்த் வந்து 4 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி 3 மீட்டர்ஸ். இப்போ ரியாக்டிவ் ஃபோர்ஸோட டிஸ்டன்ஸ் தான் மெயினாக நம்ம பார்க்கணும். அது 3 மீட்டர் இருக்குது. ஓவர் ஹேங்கிங் பார்ட் வந்து 1 மீட்டர். இதில் யூடிஎல் வந்து ஃபுல் பீமாகவே நமக்கு இருக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இதுவும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ன்றதுனால ரியாக்டிவ் ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். RA அண்ட் RB. இப்போது அந்த ரியாக்டிவ் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டேக்கிங் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏன்னு சொல்லும்போது ஏலேருந்து பிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர சிக்கு போகக்கூடாது. ஏன்னா ரியாக்டிவ் ஃபோர்ஸு வித்தின் திஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு அந்த அபவுட் ஏ. அப்போ பியிலிருந்து ஏக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். அப்போ பியிலேருந்து ஏக்கு இருக்கிற டிஸ்டன்ஸு 3. இப்போ RB × 3 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த லோடுன்றது ஃபுல், அது நோ ப்ராப்ளம். 4 இப்போ டோட்டல் லோடு ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 4.5 × 4 அது லோடு. அப்போ ஏன்ற பாயிண்ட்டுக்கு ஃபுல் டிஸ்டன்ஸில் மிட் பாயிண்ட். ஃபுல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 4ல் மிட் பாயிண்ட் 2, அது அந்த 2 தான். அப்போ 36 கிடையாது. அப்போ RBயோட வேல்யூ 12 kN. இப்போ RA ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அப்போது டோட்டல் வெயிட்லேருந்து RBயை மைனஸ் பண்ணிட்டு நமக்கு RA கிடைக்கும். அப்போ டோட்டல் லோடு எவ்வளோ? டோட்டல் லோடு ஆக்டிங் ஆன் தி பீம் வந்து 4.5 kN/m இன்ட்டு ஃபுல் டிஸ்டன்ஸ் 4 மைனஸ் ஆஃப் 12 போடும்போது 6 kN நமக்கு கிடையாது. அப்போ RAவும் RBயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னே நமக்கு இதை பேஸ் பண்ணி ஷேர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையலாம். இப்போ ஷேர் ஃபோர்ஸ் RA எவ்வளோ 6 kN. இப்போது RBன்ற இடத்துக்கு வரைக்கும் ஃபுல் RAக்கு டைரெக்டாக ஸ்லாண்டிங் லைன் போடக்கூடாது. ஏன்னா RBயில் ரியாக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ RAயில் வந்து 6 kN பாயிண்ட்ஸ் வெர்டிக்கலாக மூவ் பண்ணி ஒரு பாயிண்ட் ட்ரா பண்ணிவிட்டு அங்கேருந்து பிக்கு வரைக்கூடிய பாயிண்ட் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். அப்போ அந்த பியோட வேல்யூ எப்படின்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த 6 இருக்குல்ல, RBயோட வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த RBயோட வேல்யூ இந்த நெக்ஸ்ட் பார்க்கணும் 7.5. இப்போ 6லேருந்து -7.5ல் வரைக்கும் ஸ்லாண்டட் லைன்ஸு போட்டுருவோம். ஸ்லாண்டட் லைன் போட்டு
இப்போ வெர்டிக்கலாக வந்து 7.5 நமக்கு எப்படி 7.5 வருது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு இதுதான் 6 இருக்குது. 4.5 × 3 அப்படி போடும்போது எவ்வளோ வருது? 13.5 மைனஸ் ஆஃப் 6 7.5. இந்த வெயிட்டு தானே, அதனால் 7. இங்கே வந்து அப்போ இங்கே 6 இந்த பாயிண்ட்லேருந்து மைனஸ், இது என்ன, பிகாஸ் இட் இஸ் மைனஸ் 7.5 பாயிண்ட்டை வச்சு இது ஸ்லாண்டிங்கில் ட்ராப் பண்ணிட்டோம். தட் இங்கே பியை பொறுத்த வரைக்கும் லோட் ஆக்டிங் அப்வர்ட்ஸ். அப்போ எவ்வளோ? 12 kN. அப்போ 7.5 மைனஸ் 7.5 ப்ளஸ் 12 போடும்போது ப்ளஸ் 4.5 மாறுது. அப்படியே ரைஸ் பண்ணுறோம் டயக்ராம் அந்த பாயிண்ட்ஸை. அப்போ வெர்டிகுலர் ட்ராப் பண்ணி 4.5ல் ஸ்டாப் பண்ணுறோம். தென் யூடிஎல் இருக்குது. இந்த யூடிஎல் வந்து இது யூடிஎல்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லாண்டட் லைன்ஸ் வரும். அட் சி 0. அப்போது நேராக சியில் வந்து ட்ராப் பண்ணி முடிக்கிறோம். ஸோ சி 0ன்னு பண்ணும்போது இங்கேயும் இங்கே நமக்கு எஃப்சி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இங்கே 0ன்னு இருக்குது, அதனால தான் 0. அதர்வைஸ் 0ன்னு நம்மளாக எடுத்துக்கிறதுல எஃப்சி 0ல் வந்து நிற்குது. ஏன்னா இது 4.5 × 1 4.5, நமக்கு இங்கே 4.5 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. 4.5 மைனஸ் 4.5 அப்போ 0ல் ஸ்டாப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கேஸ் இது பெண்டிங் மொமெண்ட். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஏ 0 தான். இப்போ பியில் 0 போடணுமான்னு 0 போடக்கூடாது, பிகாஸ் இட் இஸ் ஓவர் ஹேங்கிங். இந்த பிக்கு மேலேயும் லோடு இருக்குது, அதனால் இது பியில் நம்ம 0 போட முடியாது. அப்போ சி தான் 0. சின்ற பாயிண்டில் நமக்கு 0. பர்டிகுலராக சியில் லோட் ஆக்டிங் ஆகும்போது அந்த பர்டிகுலராக பார்க்கும்போது அங்கே எக்ஸோட டிஸ்டன்ஸு 0. அதனால் எக்ஸோட டிஸ்டன்ஸ் W × 0 0. அப்போது WB RBக்கு போடவே கூடாது, 0 வராது. இப்போ நம்ம கேல்குலேஷன்ஸ் பார்த்து போவோம். ஸோ இதில் MA 0, MBன்றது 4.5 × 1 × ½ 4.5ன்றது இது. இப்போ இந்த பர்டிகுலர் பிக்கு சிக்கு வந்து நம்ம பார்க்குறோம். இப்போது 4.5 திஸ் இஸ் 1. அந்த 1ல் பாதி எவ்வளோ? ½ அந்த ½ தான் நம்ம எடுக்கிறது இங்கே. சாரி 4.5 × 1 × ½ minus 2.5. MC ஆட்டோமேட்டிக்காக 0. இப்போ இதில் பார்க்கும்போதோ பெண்டிங் மொமெண்ட்டு எங்கே எந்த இடத்துல எம்ன்ற பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கிறதுனால பெண்டிங் மொமெண்ட் வில் பி மேக்ஸிமம். தட் பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம கேல்குலேட் பண்ணணும். இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கும் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிளும் யூஸ் பண்ணுறோம். அப்போ கரஸ்பாண்டிங் சைடுன்னு பார்க்கும்போது இந்த சைடும் இந்த சைடும் அப்போ வெர்டிகல் இது எதுவும். அப்போ திஸ் இஸ் ஹரிசாண்டல் பை வெர்டிகல், ஹரிசாண்டல் x/6. இங்கே பார்க்கும்போது இங்கேருந்து இது 3 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 7.5. இதை சால்வ் பண்ணாக்க எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 1.3 ஃப்ரம் ஏ. அப்போ எக்ஸ் பாயிண்ட் வேல்யூ, அப்போ பெண்டிங் மூமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ 6 ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அட் ஏ வந்து எவ்வளோ? 6. அப்போ எம்முக்கான வேல்யூ 6 × 1.3. அது வந்து ரியாக்டிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மைனஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் லோடு டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுதுல்ல, அதை மைனஸ் ஆஃப் 4.5. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.3. அதுக்கு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 1.33/2 4 kN. இப்போ இது வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல ஃபர்தராக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர் அப்படின்ற பாயிண்ட்ஸ் என்ன? பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர் அப்படின்றது இப்போது ஷியர் ஃபோர்ஸில் 0ன்னு சொன்னால் பெண்டிங் மொமெண்ட் வில் பி மேக்ஸிமம். ஷியர் ஃபோர்ஸில் 0 சொன்னால் பெண்டிங் மொமெண்ட் வில் பி மேக்ஸிமம். பெண்டிங் மொமெண்ட்டில் 0ன்ற பாயிண்ட் வருது தான், தட் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். பெண்டிங் மொமெண்ட்டில் 0 தட் இஸ் Pன்ற பாயிண்ட்டு தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். அப்போ Pன்ற பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Pன்ற பாயிண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ், அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். ஏலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் தட் பர்டிகுலர் பாயிண்டில் பெண்டிங் மொமெண்ட் வில் பி 0. தட் பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் known as பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன்.
அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பெண்டிங் மூமெண்ட்டோட ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். இது பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் வரும், சால்வ் பண்ணால் வில் கெட் தி வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏற்கனவே இங்கே எக்ஸ்ன்னு எடுத்ததுனால அதே நோட்டேஷன்ஸ் நம்ம இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒய் என்ற நோட்டேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஏலிருந்து பிக்கு ஆன பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், ஐ மீன் ஒய். இப்போ இதை பேஸ் பண்ணும். அப்போது இந்த ரியாக்டிவ் ஃபோர்ஸ் ஏ இருக்கு இல்லையா, இந்த ரியாக்டிவ் ஃபோர்ஸ் 6 into y மைனஸ் ஆஃப் இந்த பர்டிகுலர் இது 4.5, இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் y இல்லையா, 4.5 into y into y/2 போடும்போது நமக்கு வரும் 6 into y minus 4.5 into y/2 equal to 0. ஏன் 0? பெண்டிங் மூமெண்ட் will be 0. ஏன்னா தட் பாயிண்ட் இஸ் நோன் as பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன், அதனால் 0. இப்போ இது வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்திருக்கு. சால்வ் பண்ணாக்க ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் 2.67. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுவும் ஓவர் ஹேங்கிங் தான். இந்த ஓவர் ஹேங்கில் யூடிஎல் ஆஸ் வெல் அஸ் பாயிண்ட் லோடு இருக்குது. அதை பேஸ் பண்ணுற சம் இது. ஷேர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் பி ட்ரான். வேல்யூஸ் ஆஸ் இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி தான், டயக்ராம்லேயே எல்லாமே கொடுத்துருக்கு. அதனால் ஃபர்தராக வந்து டேட்டாஸ் அவங்க கொடுக்கல. இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு ஸ்பேன் அந்த பர்டிகுலர் ஃபுல் லென்த் ஸ்பேன் மைண்டில் வைக்கணும். இது வந்து 7.5 12. அப்போ இது ஒரு 7.5 7 15 மீட்டர் லென்த் ஸ்பேன். இப்போ பாயிண்ட் லோடு 2 பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது, 8000 4000. யூடிஎல் வந்து வேரியபிளாக இருக்குது. ஒரு இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து 1000 நியூட்டன் பெர் மீட்டரும், இது 1600 நியூட்டன் பெர் மீட்டராக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ரியாக்டிவ் ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரியாக்டிவ் ஃபோர்ஸ் மஸ்ட் பி இன் பிட்வீன் ஏ அண்ட் பி. அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம கேல்குலேஷன்ஸ் பண்ணணும், ஃபுல் லென்த் எடுத்துக்கூடாது. அப்போ ஏலேருந்து பெண்டிங் மூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அட் பாயிண்ட் ஏலேருந்து பார்க்கும்போது ஆர்பி இன்ட்டு 12.5. இந்த இங்கிருந்து ஏக்கான டிஸ்டன்ஸ் 12.5. அப்போ ஆர்பி இன்ட்டு 12.5 தட் இஸ் ஈக்குவல் டு, இது ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்ஸ். இப்போ லோடு ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் என்பது இது கிளாக் வைஸ் மூமெண்ட். இது வந்து எப்படி ஆக்ட் ஆகும், அப்போ ஆன்டி கிளாக் வைஸ். இது லோடு இந்த பாயிண்ட்டுக்கு லோடு ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் என்பது இதுவும் இந்த யூடிஎல்லும் டவுன்வர்ட்ஸ் தான். இதெல்லாம் ரைட் சைட் போகும், இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அப்போ 1600 இந்த பாயிண்ட் 1600 2.5 லோடு. இப்போ இதனுடைய மிட் பாயிண்ட்னு எடுத்துகிட்டு 2.5 மிட் பாயிண்ட் 1.25. அப்போ இங்கிருந்து பிக்கான டிஸ்டன்ஸ் ப்ளஸ் 1.25 ஆட் பண்ணாக்க எவ்வளோ, இங்கிருந்து இது வரைக்கும் 12 இருக்குது. அப்போது வந்து 13.75 ஆயிடுச்சு. ப்ளஸ் இந்த 4000 இருக்கு இல்லையா, 4000 டிஸ்டன்ஸ் ஏக்கு எவ்வளோ, இங்கு இப்போ இதனோட மிட் பாயிண்ட் 7 தான் கேல்குலேஷன் போடும். அதே தான் 7 தான் கேல்குலேஷன்ஸ் போகும். இப்போ 4000 இஸ் 5 + 2.5 7.5. அப்புறம் 8000 into 5. ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் இது இந்த யூடிஎல்ல நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 1000 into 5 இது லோடு, இதனோட மிட் பாயிண்ட்ஸ் எவ்வளோ 2.5. ஸோ வில் கெட் ஆர்பி ஈக்குவல் டு 110,000 ஆகும். தென் ஆர்ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர்ஏ வந்து 10,000 ஆச்சு. இதை பேஸ் பண்ணி இந்த லோடு பீமில் எவ்வளோ லோட் ஆக்ட் ஆனது பேஸ் பண்ணி ஷேர் ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஷேர் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரா பண்ணிடலாம். ஷேர் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த ரியாக்டிவ் ஃபோர்ஸ் அட் ஏ வந்து 10,000, அது ப்ளஸ். இதே தான் இங்கேயும் நம்ம போடணும், அப்புறம் தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே போடும்போது 10,000 மைனஸ் ஆஃப் அந்த சின்ற பாயிண்டில் ஆக்ட் ஆகிற டவுன்வர்ட் லோடு பார்க்கும்போது 1000 into 5 ப்ளஸ் அது மைனஸ் ஆஃப் ஃபர்தராக வந்து ஒரு 8000 ஆக்ட் ஆகுது. 800 இல்லது, இது பிரிண்ட் மிஸ்டேக். 8000 ஆக்ட் ஆகுது. அப்போது மைனஸ் தான் அதிகம், -3000 நியூட்டன் ஆகிடுச்சு. இதே -3000 நியூட்டன் இங்கே போடணும். போட்டு டிக்கு என்ற பாயிண்ட் இங்கே இருக்கு, டி இங்கே 4000 பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிறதுனால ஃபர்தர் மைனஸ் பண்ணும்போது -7000. அப்புறம் எஃப்பி. ஸோ எஃப்பி பார்க்கும்போது இதே -7000. இந்த 11,000 எப்படி வருதுனாக்கா, இந்த 11,000 இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த 7,000 இங்கே 11,000. ஆர்பி வந்து ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ். இப்போ இங்கே 7,000 போட்டிருக்கும். ஃபர்தராக இது வந்து மைனஸில் இருக்குது, இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் 4,000 மாறுது.
ப்ளஸ் 4000 நம்ம ப்ளஸ் 4000 மைனஸ் ஆஃப் 1600 to 2.5 டிஸ்டன்ஸில் யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது 0. இதை பேஸ் பண்ணி டயக்ராம்ஸ் வரையணும். இப்போது இது 1000 பாஸ்டில் 10,000 பாயிண்ட் நோட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் பாயிண்ட் நோட் பண்ணி இங்கே இது யூடிஎல்ன்றதுனால ஸ்லாண்டட் லைன்ஸ் போடுறோம். எப்போ எங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறோம் 5000 நோட் பண்ணி அங்கே ஸ்டாப் பண்ணுறோம். பிகாஸ் இட் இஸ் யூடிஎல்ன்றதுனா ஸ்லாண்டிங் லைன். இது பாயிண்டோட வெர்டிக்கலி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ்னும் போது இந்த பாயிண்ட் ஃபர்தராக அப்படி ட்ராக் பண்ணணும். டவுன்வர்ட் டைரக்ஷன் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் ட்ராக் பண்ணணும். எந்த பாயிண்ட்டு -3000ன்றதுனால இங்கே ட்ராக் பண்ணிட்டோம். இங்கேருந்து இங்கே லோடு இருக்கிறதுனால ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறோம். ஃபர்தராக பாயிண்ட் லோடு இருந்து ஃபர்தராக மைனஸில் வர்றதுனால அப் டு 7000 வரைக்கும் ட்ராக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 7000 இங்கே லோடே இல்லாததுனால ஹரிசாண்டலாக மூவ் ஆகுது. இங்கே 11,000 ஆட் பண்ணும்போது பாசிட்டிவ் டைரெக்ஷன் 4000 மூவ் ஆகுது. இது யூடிஎல்ன்றதுனால ஸ்லாண்டாக போய்ட்டு 0ல் ஸ்டாப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பெண்டிங் மொமெண்ட். பெண்டிங் மொமெண்ட் கேல்குலேஷன்ஸ் MA 0, அதே மாதிரி லாஸ்ட்டு இதில் 0, பட் இதில் பியில்